இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யார் உண்மையான கடவுள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரிலீஜன் பேஸ் பண்ணி அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஆக்சுவலி நான் நார்மலாக தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுற விஷயந்தான். உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் அவனுடைய சிந்தனை பாரம்பரியத்தின் மூலமாக அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்நாளில் நம்மளுடைய முடிவு எதை நோக்கி பிரயாணப்படுதுன்னா மரணத்தை நோக்கி தான். ஸோ மரணம் வர்றதுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ள வாழ்வை பற்றி கண்டிப்பாக எல்லா ரிலீஜன்லேயுமே கண்டிப்பாக அது உண்டு. அது எப்படின்னா, ஒன்று பரலோகம், இல்லை சொர்க்கம், வையகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லைனா பாதாளம், நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் 2 கான்செப்டில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம செத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கே போவோம்னா, இது 2ல் ஏதோ ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அந்த மாதிரி தான். ஆனால் இதை எப்படின்னா, மனுஷன் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நம்ம இருக்கிற காலத்துலலாம் நம்ம வேஸ்ட்டாக செலவழிச்சிட்டு உலக பிரகாரமாக நம்ம இருக்கக்கூடிய காலங்கள்லாம் இருந்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வயதானதுக்கு அப்புறமேட்டுக்கு புண்ணிய நதிகள் அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களை போனால் நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும், சரியாக்கப்படும், நம்ம பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கானது தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நன்மை செஞ்சால் நன்மை வரும், தீமை செஞ்சால் தீமை வரும். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவம் போக்குறதுக்கு புண்ணிய நதிகளோ புண்ணிய ஸ்தலங்களோ எதுவுமே தேவையில்லை. அதுக்காக தான் ஒருத்தர் கண்டிப்பாக நம்மளுக்காக உயிரை கொடுத்துட்டு போனார். ஸோ இதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க ஃபாரின் கடவுள் அந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. அவர் நமக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்துட்டு போனார். அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நான் பைபிளில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 2ல் 6ஆம் அதிகாரம் 8 to 9 வசனங்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறத கூட நினைக்காம, அதாவது ஒரு காட் அவங்களுடைய சன்னை நம்மளுக்காக ஒரு கொடுக்கணுன்னா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்கள மனுஷ ரூபமாக ஆக்குறதுக்கு உலக பிரகாரமாக இல்லாமல் ஒரு கன்னி மரியாள் இடத்துல அவங்கள குமாரனாக கொடுத்து, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு இயேசுவா நம்மளுக்கு வராரு. அவர் 30 வயசு வரைக்கும் அப்படின்னா நார்மலாக நம்மளை மாதிரி உலக பிரகாரமான ஒரு ஒர்க் பண்ணுற தச்சராக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஆண்டவர் அவரை எடுத்து நிறைய பேருக்கு வியாதியாக இருக்கிறவங்கள சுத்தமாக்குறதுக்கு, அப்புறமேட்டுக்கு கட்டில் இருக்கிறவங்க அந்த பிசாசெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பேய்கள் பிடித்தவங்க, அவங்களெல்லாம் குணமாக்குறதுக்கு ஆண்டவர், அதாவது அவர் குமாரன் இல்லை, தேவனுடைய குமாரனுங்கும்போது அவருக்கு அதற்கான உரிமைகள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தனால அவர் அந்த காரியங்களை செய்கிறாரு. அவங்க நன்மை செய்கிறவராக தான் எல்லாருக்குமே நன்மை தான் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு குற்றமும் அறியாதவராக தான். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிலுவையில் அறியணும்னு சொன்னாங்க. அதுவும் சிலுவையில் அறியறதுக்கு என்ன ரீசனாக சொன்னாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களை விடுதலையாக்குகிற பழக்கம் ஒன்று உண்டு ரோமர் ஆட்சியில். அப்போ ஒரு கல்லனுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறியணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்ன மக்கள் தான் இந்த மாதிரி ஜனங்கள். ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கு. பட் நம்ம உண்மையான கடவுள் அவருடைய ரத்த